வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பங்டன் ட்ரீம் டைரிஸ். நான் உங்கள் டஸ்கிரோஸ். இன்றைக்கி நம்ம வேலண்டைன்ஸ் டேவோட 4th டே தான் பார்க்க போகிறோம், அதாவது டெடி டே. ஹாப்பி டெடி டே. ஹெட்செட் மஸ்ட். இமேஜின் பண்ணிக்கோங்க, அடிக்ட் ஆகாதீங்க. வாங்க ட்ரீம்குள்ளே போகலாம். நீங்கள் உங்கள் பெட்டில் தான் உட்காந்துட்ருக்கீங்க, கையில் பியர் பாட்டிலோட. அந்த ஏஞ்சல் உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்ருக்கா. வயன், என்ன வயன்? வயன் வயன் சொல்லாத சொல்லாத. இப்போ எதுக்கு இவ்வளோ குடிச்சிட்டு இருக்க நீ? என்ன பண்ணுறது, லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அதான் குடிக்கிறேன். ஒரு லவ் ஃபெயிலியருக்கே பசங்க எவ்வளோ குடிக்கிறாங்க தெரியுமா? எனக்கு எவ்வளோ லவ் ஃபெயிலியர். எவ்வளோ லவ் ஃபெயிலியர்? சுகா, ஆரம், ஜியோ, மூணு லவ் ஃபெயிலியர், அதுவும் 3 நாள்ல. நான் எவ்வளோ குடிக்கணும் கடவுளே, பகவானே. பையன் பைத்தியக்காரத்தனம் பண்ணிட்டு இருக்காத வயன். நான் பைத்தியக்காரி, பைத்தியக்காரத்தனம் தான் பண்ணுவேன். நீ என்ன பண்ணுவ? முடிஞ்சா உன்னால என்ன முடியுதோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிலை ஃபுல்லா குடிக்கிறீங்க. ஸோ வயன், இதெல்லாம் பாவ கணக்கு வயன். குடிக்கிறது பாவ கணக்கா? ஆமா. அப்போ நான் குடிக்கிறதுக்கு காரணமா இருந்த நீ பாவி தானே. அப்போ உன் பாவம்லாம் எந்த கணக்குல எழுதுவாங்க? யோசிச்சு பார். உனக்கு மனசாட்சி இருக்கா? நான் என்ன 7 கேட்டேன்? ஒன்னே 1 கேட்டேன். அதுக்கு 7 பேரை அனுப்பி பிரச்சனை மேல பிரச்சனை கொடுத்து அவங்கள பிரிச்சு கடைசியில நீ தான் தப்பு பண்ண அப்படின்னு என்கிட்ட சொல்லி என்னையே நீ நம்ப வைக்கிற. கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம கேட்டா ரூல்ஸ்ன்ற ரெகுலேஷன்ற. எனக்கு தேவையில்லாம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். நான் சின்ன வயசுல இருந்து இப்படின்னா, ஒரு விஷயம் செய்யாதன்னா நான் செய்வேன், நீ ஒரு விஷயம் சொல்லாதன்னா நான் சொல்வேன். நீ என்கிட்ட கொஷின் கேட்டால் எனக்கு ஆன்சர் தெரியாது, ஆன்சர் தெரிஞ்சாலும் எனக்கு மறந்து போயிடும். ஸோ நான் இப்படிப்பட்ட ஒரு கேட்டகரி ஆஃப் கேர்ள். ஆனால் நான் தேவையே இல்லாமல் என் லைஃபுக்குள்ளே வந்து இப்போ என்னை எவ்வளோ ஃபீல் பண்ண வச்சு கட்சியில் நான் கூடிக்காரியாக்கிட்டேன். ஹாஸ்டலில் ட்ரிங்க்ஸ் அலௌட் இல்லைல்ல? இல்லை. அப்புறம் எப்படி எட்டு வந்த? அதெல்லாம் அப்படியே வந்துச்சு. அதெல்லாம் சொல்லக்கூடாது. நான் சொன்னா நீ வார்டன்கிட்ட சொல்கிற. ஃபஸ்ட்டு நீ ஒழுங்காக சொல்லுவயன். என்ன லாங்குவேஜ் இது? இது வந்து குடிக்காரங்க லாங்குவேஜ். புரியாது. போச்சு இந்த பைத்தியக்காரியே. ஓ சாமி, என் உயிரை வாங்குறா. நீங்களும் அப்படியே படுத்து தூங்கியிருப்பீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் தலையை பிடிச்சி உட்காந்துட்டு இருக்கீங்க. போதை தெளிஞ்சிச்சா இல்லையா? போதையா? குடிச்சனா என்ன? ஏய், எல்லாரும் குடிச்சா தாண்டி மறப்பாங்க, நீ குடிச்சதையே மறந்துருக்க. சரி விடு, தலை வர பயங்கரமா வலிக்குது, நீ வேற காய்ச்சி மூச்சுன்னு கத்தாத. சரி விடு, தான் ஜோ போயிட்டான்ல, அப்புறம் என்ன? போயிட்டான் தான். இதுவே நீ இல்லைன்னு வச்சுக்கோவேன், இந்நேரம் நானும் ஜோப்பும் லவ் பண்ணிட்டு இருந்திருப்போம். நீங்க லவ் பண்ணிட்டு தான் இருப்பீங்க, ஆனா சேரலாம் முடியாது. ஏய் வாய கழுவு, சும்மா அதையே சொல்லிட்டு இருக்காத. ஏய் அதாண்டி டெஸ்டினை. உனக்குன்னு பிறந்தவங்க கூட தான் நீ சேர முடியும். மற்ற யாரும் அப்படியே சும்மா பாசிங் லவ்ஸ் மாதிரி வருவாங்க போவாங்க, அவ்வளோதான். நீ ஜோப்பை லவ் பண்ணியிருந்தாலும் அவனோட உன்னால சேர்ந்துருக்க முடியாது. கண்டிப்பா நீங்க பிரியதான் போறீங்க. நான் வந்ததுனால நீ முன்னவே கொஞ்சம் எச்சரிக்கை ஆயிட்ட, அவ்வளோதான். நீங்க அந்த ஏஞ்சலவே பார்த்துட்டு இருக்கீங்க. சரி மறைக்காத. ஆக்சுவலி நான் ஏஞ்சல். என்னை பார்த்தா நீ பயப்படணும், ஆனால் பாரு நான் உன்னை பார்த்து பயந்துட்டு இருக்கேன். ஏன்னா தப்பு பண்ணது நான் இல்லை, நீ தான். நான் தப்பு பண்ணனா? நான் என்னடி தப்பு பண்ண? நானா கேட்டேன்? இப்படிப்பட்ட ஒரு கேடு கிட்ட வரோம். இதுல வேற ட்விஸ்ட் அடிக்கிறாங்களாம். இந்த வரம் சாபமாக கூட வாய்ப்பு இருக்கு. அப்படியே மூஞ்சி முகரெல்லாம் பேர்த்து எடுத்துருவேன் பார்த்துக்க. இல்லை எனக்கு புரியல. நான் வந்து ஏஞ்சல், என்னை பார்க்க மாட்டோமான்னு சொல்லிட்டு எவ்வளவோ பேர் காத்துட்டு இருக்காங்க. கருமாந்திரம், நான் ஏன் உன் கண்ணு முன்னாடி வந்தேன்னு இப்போ ஃபீல் பண்ணுறேன். நானும் தான் ஃபீல் பண்ணுறேன். உன்னை யார் வர சொன்னா? நானா சொன்னேன்? வா என் வாழ்க்கையில் வா, 7 ரிங்கு கொடு, வாழ்க்கையில் நிறைய 7.5 கொடுன்னு நானா கேட்டேன்? நீயா தான் வந்த, நீயா தான் கொடுத்த. சரி, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், விடுன்ட்டேன். நான் ஒன்றுமே சொல்ல, சும்மா இதுக்கு இப்போ விடு நான் பிடிச்சா வச்சுட்ருக்கேன் உன்னை. வயன் சொல்லு. இது உனக்கு மட்டும் ப்ராப்ளம் இல்லை, எனக்கு எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் தெரியுமா? தெரியும். என்ன தெரியும்?
ஆமாம், எனக்கு ஃபீலிங்ஸ் வரல, நான் யாரோடையும் சேரல அப்படின்னா உன்னால் உன் வீட்டுக்கு போக முடியாது தானே? என்ன? இது எப்படி உனக்கு தெரியும்? உன் கூட இன்னொன்று சுற்றிட்டு இருக்குமே கொடுக்காட்டா, அது சொல்லிச்சு. அவங்கள நீ எப்படி பார்த்த? அட அதே ஃபால்ஸுக்கு போனேன், வேற ஏதாவது நல்ல ஏஞ்சல் பார்க்கலான்னு. எப்போ? முந்தா நேற்று நைட்டு. எனக்கு தெரியாமல் எப்படி போனேன்? நீ தூங்கிட்டு இருந்த, நான் அப்படியே போனேன், போய் பார்த்தேன். அவங்க அங்கே தான் உட்காந்துட்டு இருந்தாங்க. நான் போயிட்டு சொல்லி புலம்பிட்டு இருந்தேன், இப்படி பண்ணிட்டா என் வாழ்க்கை, இப்படி பண்ணிட்டா அப்படி சொல்லிட்டு. அதுக்கு அவங்க தான் சொன்னாங்க, அவள் உனக்காக பண்ணலை, அவளுக்காக தான் பண்ணிட்டு இருக்கா அப்படி சொல்லிட்டு. அந்த ஏஞ்சல் உங்களே முறைக்கிறா. என்ன முறைக்கிற? நீ நல்லா பிளான் பண்ணி தானே விளையாடிட்டு இருக்க. சும்மா நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பண்ண மாதிரி இந்த ஆக்டிங்லாம் வேணாம் சரியா? எனக்கு தெரியும், என்னை சுற்றி இருக்க எல்லாருக்குமே வந்து என்னை யூஸ் பண்ணிப்பாங்க. அதில் நீயும் ஒரு ஆள். யூஸ் பண்ணிக்கோ, யூஸ் மீ. ஸோ காலங்காத்தாலேயே போதை போட்ட மாதிரி வளர்றா கஷ்டமோ. இவளெல்லாம் லவ் பண்ணிட்டு உண்மையிலேயே அந்த பையன் தான் பாவம். எந்த பையன்? அதான் இனி 4 பேர் இருக்காங்க. 4 பேர். ஐயோ, 3 பிரேக்கப்பே என்னால் தாங்க முடியல, இனி 7 பிரேக்கப்பை நான் எப்படிரா தாங்க போகிறேன்? 7 பிரேக்கப்பா? அப்போ நீ கன்ஃபார்மே பண்ணிட்டல உன்னால் ஒரு இதுவும் கிழிக்க முடியாதுன்னு. ஆக்சுவலி நானா பண்ணியிருந்தா நான் எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணியிருப்பேன். கூட நீ இருக்கல்ல, எப்படி எனக்கு எல்லாம் அமையும்? எல்லாமே இப்படி தான் சொதப்போம். அப்போ இது எல்லாமே சொதப்பினதுக்கு நான் தான் காரணம்ல? இல்லை, பில்கேட்ஸ் அவர் தான் காரணம். வயன் சும்மா இந்த கேலி கிண்டெல்லாம் பண்ணிட்டு இருக்காத. ஆமாடி, ரொம்ப ஆசை, நீ என்னோட அத்தை பொண்ணு இல்லை, அதான். இப்போ என்னன்ற? இல்லை உனக்கு தெரியும்ல, உனக்கு தெரியும் நான் வளர்னா, உனக்கு தெரியும் நான் வளர்னா சுகா மறைஞ்சு போயிடுவான். அப்போ நீ என்ன பண்ணியிருக்கணும்? சுகாவை ஃப்ரீஸ் ஆக்கியிருக்கணும். அப்போ நான் வந்து வளரி இருந்தாலும் சுகாவுக்கு கேட்டிருக்காது, நாங்கள் 2 பேரும் வாழ்ந்துருப்போம். அப்படியும் இல்லையா, சுகா போயிட்டான். ஆரம் இருந்தால உனக்கு தெரியும்ல 5 minutes இருக்குன்னு. நீ ஏன் அப்போ ஃப்ரீஸ் பண்ணலை? உன்னால தான் எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ண முடியும்ல. ஆரம் ஒரு செகண்ட் ஃப்ரீஸ் பண்ணியிருந்தா நான் இந்நேரம் ஆரமோட ஜாலியாக இருந்திருப்பேன். அப்படி இல்லைன்னா வெய்யன், ஜாப் வந்தான்ல. ஆமாம், உன்னால் வழியிலேயே மறைச்சு அவங்க டயர் பஞ்சர் ஆகியோ இல்லை வேற ஏதாவது பிரச்சனை கொடுத்தோ அவங்கள நீங்கள் வர விடாமல் பண்ணியிருக்கலாம். ஆனால் நீ என்ன பண்ண? அசிங்கமே இல்லாமல் அவனையும் அனுப்பி 3வது ஒரு ஆள் வந்தான்ல, அவனை அவாய்ட் பண்ண வச்சு, இவனை வர வச்சு, என்னை அழ வச்சு, என்னை குடிக்க வச்சு, புலம்பலை கேட்டு கடைசியில் நீ தான் ஏன் புலம்புற அப்படி சொல்கிற. இப்போ சொல்லு, தப்பு என் மேலையா ஓ மேலையா? என் மேலே தாண்டி, என் மேலே தான், என் மேலே தான் எல்லா தப்புமே. புரிஞ்சுல, விடு. இல்லை இல்லை, எவ்வளவோ பேர் இந்த உலகத்தில் இருந்தும் கருமம் நான் உனக்கு போய் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சேன் பத்தியா? எல்லாம் என் நேரம். ஏய் இவா என்ன கருமம் உனக்கு போய் ஹெல்ப் பண்ண? ஆக்சுவலி நான்லாம் ஒரு வரோம். நீ எல்லாம் என்னை மீட் பண்ணதுக்கே கொடுத்து வச்சிருக்கணும். இதுக்காக நீ சொர்க்கத்துலேருந்து இங்கே வந்திருக்கேன்னா அப்போ நான் எவ்வளோ வர்த்தபிளான வேல்யூபிளான பர்சனாக இருப்பேன், யோசிச்சு பாரு. வயன், என்னால் உன்கிட்ட பேசியெல்லாம் ஜெயிக்க முடியாது, நான் கிளம்புறேன். நீ இன்னைக்காச்சும் ஒழுங்காயிரு, ஓகேவா? ஓகே ஓகே, கிளம்பு. போகிறேன், இங்கேவா தங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏஞ்சலும் மறைஞ்சு போயிடுறா. சாமி, இப்போ போகலாமா வேணாமா? போகலாம், அதான் செருப்படி வாங்குறதுன்னு தெரிஞ்சிடுச்சு. எப்பவுமே தெரியாமல் செருப்படி வாங்குவோம், இப்போ தெரிஞ்சே வாங்க போகிறோம். பட் இட்ஸ் ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து சலிப்பாக ரெடி ஆகிட்ருக்கீங்க. போகணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே வரீங்க. அப்போது உங்கள் ஹாஸ்டலுக்கு வெளியே வி பைக் வச்சு நின்றுட்டுருக்கான். நீங்கள் வியை க்ராஸ் பண்ணி நடந்து போகிறீங்க. கடவுளே, இன்னைக்கு ஆப்பு எந்த ரூபத்தில் வரப்போகுதுன்னு தெரியல, என்னை காப்பாற்று கடவுளே. வயன் டேர்ன் பண்ணி பார்க்குறீங்க, வி பைக் மேலே உட்காந்துட்ருக்கான். ரைட்டு, சைத்தான் பைக்கில் வந்துருச்சு. வயன் எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ? நான் நல்லா இருக்கேன் வயன். நான் நீ நல்லா இருக்கியான்னு கேட்கல, நீ யாருன்னு கேட்குறேன். நான் வி வயன். வி ஞாபகம் இல்லையா வயன்? ஞாபகம் இருக்கிறதுக்கு நீ ஒன்றும் ப்ரைம் மினிஸ்டர் இல்லைல்ல வயன். நான் உன்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டு. ஓ, ஸ்கூல் ஃப்ரெண்டு. ஐயோ, எனக்கு நேற்று ஒருத்தரை பார்த்தாலே ஞாபகம் இருக்க மாட்டாங்க, இவன் வேறு ஒருத்தர் ஸ்கூல் ஃப்ரெண்டு மயிறு ஃப்ரெண்டு. சரி ஓகே, எனக்கு காலேஜ்க்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேர்ன் பண்ணுறீங்க.
வயன், என்னடா உனக்கு பிரச்சனை? நான் உன்னை வந்து ட்ராப் பண்றேன், நீ ட்ராப் பண்றியா? நான் கேட்டேன், நான் உன்னை என்ன ட்ராப் பண்ணுன்னு சொல்லிட்டு. எதுக்கு தேவையில்லாம நீயா வந்து வாலண்டியரா விழுகிற? அப்போ அந்த ஏஞ்சல், ஏ லூசே, நான் அனுப்பி வச்ச வரமே அவன் தான். ஓ, இவன் தானா? ஆ, ஃபோர்த் ரிங் பாரு, இன்னும் க்ளோ ஆகவே இல்லை. இந்த ஹேண்ட்ல பாரு, தேர்ட் ரிங் க்ளோ ஆகுது. ஆ, அதான் தேர்ட் டே நேத்தே முடிஞ்சே. வயன், எனக்கு தெரியல, பட் ஆனால் ஒரு வாரம் காலையில் 6 மணிக்கு தொடங்கி சாயங்காலம் 6 மணிக்கு முடிஞ்சு போயிடும். ஆனால் இவன் மட்டும் ஏன் அடுத்த நாளும் வந்தான்னு எனக்கு புரியல. எனக்கு சரியா தெரியல, எனக்கு இந்த ஜாப் புதுசு. ஸோ நீ போய் பாரு. என்னது, ஜாப் புதுசு, நீ போய் பாரு? கருமண்டா, இதெல்லாம் ஒரு ஏஞ்சல்னு கூட வச்சு சுத்திட்டு இருக்கேன் பாத்தியா? எல்லாம் என் தலை எழுத்து. அப்படின்னு வீக்கிட்ட போறீங்க, என்னை ட்ராப் பண்ணிடுறியா? போலாம் இருங்க. நீங்களும் வியோட பைக்ல போயிட்டு இருக்கீங்க. அப்போ வி, ஏன் வயன் சொல்லு, இன்னைக்கு காலேஜ் போய் ஆகணுமா என்ன? ஏன்? இல்லை, இன்னைக்கு என் ஃப்ரெண்டோட பர்த்டே, அதுக்கு நான் வரணுமா? இல்லை, வந்தா நல்லா இருக்கும். போலாம். அப்போ வியும் உங்களை ரெஸ்டாரண்ட்க்கு கூட்டிட்டு போறான். பார்ட்டின்னு சொன்ன, ரெஸ்டாரண்ட்க்கு கூட்டிட்டு வந்திருக்க? பார்ட்டி? நீ எந்த மாதிரி பார்ட்டி எக்ஸ்பெக்ட் பண்ண? நம்ம நினைக்கிற மாதிரி இல்லையா? அது இல்லை, எப்பவுமே பார்ட்டி ஹால்னால் கொஞ்சம் நிறைய பீப்புள்ஸ் இருப்பாங்க, அதுதான் கேட்டேன். இல்லை, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான். ஓகே, நீ பயப்படாமல் வரலாம் வயன். என் கேங்கில் கேர்ள்ஸும் இருக்காங்க, நாங்கள் குடிக்கலாம் மாட்டோம். ஸோ நீ அதெல்லாம் பயப்பட வேண்டாம். நீ குடிக்க மாட்டேன், ஆனால் நான் குடிப்பேனே. என்ன? ஒன்றும் இல்லை, பாப்போ. வி உங்களோட ஹேண்ட்ஸ் பிடிச்சி உள்ளே கூட்டிகிட்டு போகிறான். சோனி, அங்கே பாரு, வி ஒரு பொண்ணோட வரான். ஏய், அவதாண்டி அவன் சொன்ன வயனா? அப்போ அந்த பிள்ளைய அவன் கரெக்ட் பண்ணிட்டானா என்ன? சொல்லவே இல்லை. அதான் கூட்டு வரான்ல, சொல்வான், வெயிட் பண்ணு, நான் போய் பாட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சோனி ரிவீலிங்காக ட்ரெஸ் பண்ணியிருக்கா. ஒரு ஒயின் கிளாஸ் எடுத்துட்டு வி கிட்ட நடந்து வரா. பேப், யார் இவ? சோனி, இவ வயன், என்னோட ஃப்ரெண்டு, ஸ்கூல் ஃப்ரெண்டு. ஓ, ஓகே. நான் கூட நீ தள்ளிட்டு வந்த ஃபிகர்னு நினச்சேன். என்ன ஃபிகரா அப்படின்னு நீங்கள் வியோ டர்ன் பண்ணி பார்க்குறீங்க. வயன், சாரி, அவள் கொஞ்சம் அப்படிதான். வியோ மறைச்சிட்டு சோனியை பார்க்குறீங்க. என் பேர் சோனி, மொபைல் கம்பெனி பேரெல்லாம் வச்சுட்டு இவெல்லாம் சீன் போடுறா. ஆம் வயன், இவ பேருக்கு என் பேரை கிண்டல் பண்ணுறா. வீக்கு புரியுது உங்கள் 2 பேருக்குள்ளே புகையுதுன்னு. ஸோ உங்களோட ஹேண்ட்ஸ் பிடிச்சி டேபிளுக்கு கூட்டிகிட்டு போகிறான். சோனி, வா போகலாம். நீங்கள் வியை பார்த்துட்டே போயிட்டுருக்கீங்க. நீங்கள் வீக்கு பக்கத்தில் தான் உட்காடுறீங்க. வீக்கு இந்த சைட், சோனி உட்காந்துக்கிறா. அப்புறம் வயன், லவ்லாம் எப்படி போகுது? லவ்வா? நான் யாரையும் லவ் பண்ணலை. சும்மா போய் சொல்லாத வயன், எங்களுக்கு தெரியாதா? ஒரு பையன் அழகா வாட்ட சட்டமாக இருக்கும், கை பிடிச்சி கூப்பிட்டு வரான், பைக்கில் வந்திருக்க, உனக்கு எதுவும் தோணாமலா இருந்திருக்கும், நீ கரெக்ட் பண்ணிட்டேன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் விய பார்க்குறா. சும்மாரு சோனி. என்ன சும்மாரு? பயப்படுறியா என்ன? இவ்வளோ தானே நீ சொன்ன, 1 சைடா 8th லவ் பண்ணிருக்கேன்னு. ஆனால் எல்லாமே பண்ணுவாளுங்க, எதுவுமே தெரியாத மாதிரி ஆக்ட் பண்ணுவாளுங்க. உனக்கு தான் இவனை பிடிக்கலன்னு சொல்கிறல்ல, அப்புறம் என்னத்துக்கு அவன் கூட வர? உனக்கு புரியலான்னு தெரியல. உனக்கு ஏதாவது மேனஸ் இருக்கா? கொஞ்சம் இவ்வளோண்டு மேனஸ் இருக்கா? ஐ திங்க் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். எனக்கும் வீக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் எங்களுக்கு தெரிஞ்சால் போதும். உங்களுக்கு பப்ளிக்கா அப்படி அடித்து சொல்லணும்னு அவசியம் கிடையாது, புரியுதா? அதுவும் நான் வீயை லவ் பண்ணுறேன்னு உன்கிட்ட வந்து சொல்கிற அளவுக்கு நீ பெரிய ஆள் இல்லை, புரியுதா? வி உங்களையே பார்த்துட்டு இருக்கான். இப்போ என்ன, நான் இவனை அலைய விடுறேனா? ஏன்னா நான் அவனை லவ் பண்ணுறேன், எனக்கு உரிமை இருக்குது. அவன் ஏன் பின்னாடி தான் அலையிறான். ஃப்யூச்சரில் நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், அப்போ அவன் ஏன் பின்னாடி தான் அலைவான். ஓன் பின்னாடி அலைச்சாதான்டி தப்பு. அப்போது ஸ்வீட்டி உங்கள் பக்கத்தில் வந்து நின்றுக்கிறா. வயன், காம் டவுன். நீங்கள் யார்? நான் ஸ்வீட்டி, வியோட ஃப்ரெண்டு. ஓகே ஸ்வீட்டி, உங்கள் ஃப்ரெண்டு சோனியா கொஞ்சம் வாயை
அப்படி வச்சுக்க சொல்லுங்க. எனக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. அதுவும் அந்த வாயில பபிள் கம் போட்டு ஏதோ கோணிச்சுட்டு வச்சுக்கிறா. எனக்கு அத பார்த்தாலே ஒரு மாரி அருவருப்பா இருக்கு. இரிட்டேட்டிங்கா இருக்கு. அவகிட்ட சொல்லி வைங்க. அளவா பேச சொல்லி. இல்லன்னா வாயெல்லாம் உடைச்சு விட்டுருவேன். உங்களையே பார்த்துட்டு இருக்கான். வயன் இன்னைக்கு சோனிக்கு பர்த்டே. அவளுக்கு பர்த்டேவா இருந்தா என்ன, டெத் டேவா இருந்தா எனக்கு என்ன? என்கிட்ட அவ கரெக்டா தான் பேசணும். புரியுதா? ஆ. போலாமா? போலாம். இதுக்கப்புறமும் உனக்கு இந்த பார்ட்டியை கண்டினியூ பண்ணுமா? வேண்டாம். வா நம்ம டேட்டிங் ஆச்சு போலாம். அப்படின்னு சொல்லிட்டு வியோட ஹேண்ட்ஸ் பிடிச்சி வெளியே கூட்டிட்டு போறீங்க. அப்போ சோனி, ஏ வயன், இந்த சைத்தான் வர வாயை மூட்டு இருக்கவே மாட்டேங்குது. என்னடி உனக்கு பிரச்சனை? இல்லை, பையன் ரொம்ப நல்ல பையன். நானே ஒரு 7-8 வாட்டி ட்ரை பண்ணியிருப்பேன். பட் மடங்கல. உனக்கு சிக்கிட்டான். நல்லா பார்த்துக்கோ. எனக்கு தெரியும், நீ மூடு. அப்படின்னு சொல்லிட்டு வியோட ஹேண்ட்ஸ் பிடிச்சி கூட்டிட்டு போறீங்க. ஏ வயன், நீ சோனி மேல இருக்க கோவத்துல தானே அப்படி சொன்ன? எப்படி சொன்ன? அதான் அவனை லவ் பண்றது எங்க விஷயம் அப்படி சொல்லி சொன்னல. அது நீ சோனி மேல இருக்க கோவத்துல தானே சொன்ன? என்னை பார்த்தா கோவத்துல சொன்ன மாதிரி இருந்துச்சா? இல்ல, நீ சொல்லு, உனக்கு எப்படி இருந்துச்சு? எனக்கு நீ என்னை உண்மையாவே லவ் பண்ற மாதிரி தோணுச்சு. அப்புறம் அப்புறம் ஏன் என்கிட்ட கேட்குற? வண்டி எடு போலாம். வயன், சொல்லுவி. ஐ லவ் யூ. லவ் யூ டூ. அப்போ எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறியா? பண்ணிக்கலாமே. இப்போவே பண்ணிக்கலாமா? இப்போவே வா. நிஜமா பண்ணிக்கிறியா? ப்ராமிஸா? அப்போ கோயிலுக்கு வண்டி விட. அப்படின்னு சொல்லிட்டு வியோட கோயிலுக்கு போறீங்க. அந்த ஏஞ்சல் உங்க பின்னாடியே கத்திட்டு ஓடி வந்துட்டு இருக்கா. இங்க பாரு வயன், நான் உனக்கு கொடுக்குற வரம் காலையில 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் தான். நீ அந்த 6 மணிக்கு மேல அவன் உன் கூட ஸ்டேவா இருந்தானா நீ என்ன வேணா பண்ணலாம். கல்யாணம் பண்ணலாம், அவனை டீப்பா லவ் பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம். ஆனா இப்படி பண்ணாத வயன். வயன் இங்க பாரு, ஒருவேளை அவன் மறைஞ்சு போயிட்டா, வயன் இது உனக்கு நிஜமாலுமே ரொம்ப பெயினா இருக்கும் வயன். ப்ளீஸ் வயன், சொல்றதை கேளு. நான் சொல்ற ஒரே ஒரு விஷயமாச்சும் கேளு வயன், ப்ளீஸ். ஏஞ்சல், நீ எனக்கு வரம் கொடுத்துட்ட. ஐ திங்க் நான் உன்னோட வேலை முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். நீ கிளம்பு. வயன் ப்ளீஸ் வயன், உனக்கு புரியல. மேரேஜ்ன்றதெல்லாம் சும்மான விஷயம் இல்லை வயன், அது ரொம்ப பெரிய விஷயம். உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்படி பண்ணாத வயன். எனக்கு தெரியும் என்ன பண்ணணும், நீ சும்மாரு. அண்ணா 2 மாலை. உங்களையே பார்த்து நின்றுட்டு இருக்கான். உண்மையிலேயே நமக்கு இன்னைக்கு கல்யாணம் ஆக போகுதா அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு உங்களையே பார்த்துட்டு இருக்கான். நீங்க வியோட ஹேண்ட்ஸை பிடிச்சி கோயிலுக்குள்ள கூட்டிட்டு போறீங்க. வயன், ஏன் பயப்படுறியா என்ன? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சீரியஸாவே நம்ம இப்போ கல்யாணம் பண்ணிக்க போறோமா? ஆமா வி, வா. இவ ஏன் நான் சொல்றத கேட்கவே மாட்டேன்றா? இவன் நினைக்கிற மாதிரி இது சாதாரண விஷயம் இல்ல. இவளுக்கு நான் எப்படி புரிய வைப்பேன்? வயன் 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 இல்ல வயன். அந்த சாமி முன்னாடி கொண்டு போய் நிறுத்துறீங்க. புடி போடு. உங்க கழுத்துல மாலையை போடுறான். நீங்களும் வியோட கழுத்துல மாலையை போடுறீங்க. இந்தா புடி. என்னது வயன்? தாலிடா, கட்டு. வியும் தயக்கத்தோட அது கையில வாங்குறான். வயன் வேண்டாம் வயன், வயன் வேண்டாம் வயன். இங்க பாரு, அப்புறம் என்னால என்ன பண்ண முடியும் நான் காட்டினேன்னு வச்சுக்கோ, அப்ப நீ தாங்க மாட்ட. என்ன என்ன பண்ணிடுவ? என்னடி பண்ணுவ? அவ்வளோதானா? நீங்க டேர்ன் பண்ணி பாக்குறீங்க, அங்க வி இல்ல. இப்ப எதுக்கு அவனை மறைய வச்ச? உனக்கு புரியல. அவன் நான் அனுப்பின பர்சன் தான். 6 மணிக்கு மேல அவன் உன் கூட இருந்தாதான் அவனை உன்னால சொந்தமாக்கிக்க முடியும். அதுக்கு முன்னாடி நீ இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண முடியாது. ட்ரை பண்ணா மறைஞ்சு போயிடுவான். இல்லை, எனக்கு புரியவே இல்லை. 7 வரம் கொடுத்துட்டு 7000 ரூல்ஸ். செம்ம கட்டுப்பாக்குற நீ. இனிமேல் வரம் தரேன், அது தரேன், இது தரேன்னு வந்து கண்ணு முன்னாடி நின்னன்னு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கோவமா வெளியே வரீங்க. ஓகே, ஐ ஹோப் யூ லைக் இட்.
நெக்ஸ்ட் நம்ம ப்ராமிஸ் டேல பார்க்கலாம். ஓகேவா? டாடா பை பை.